பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் இவாஞ்சலிஸ்ட் போல் பாலபாஸ்கரன். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை தெளிவாக அறிந்து, அதை தெளிவாக உணர்ந்து, அதை விசுவாசித்து நம்முடைய இருதயத்திலே எக்காலத்திலும் நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று அவர் சொல்லியிருந்தார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், விசுவாசத்துக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, ரட்சிப்புக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, பரிசுத்தத்துக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, விடுதலைக்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து, மொத்தமாக எல்லாவற்றிற்கும் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவையே பவுல் அப்போஸ்தலர் பிரகடனப்படுத்தி இருந்தார் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாம் வேத வார்த்தைக்கு போவோம். ரோமர் 8:20-21. அதேனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கிற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இந்த வேத வார்த்தைக்கு நான் தெரிந்து கொண்ட தலையங்கம், தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனமே சிருஷ்டியின் விடுதலை. இப்பொழுது நாம் ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அரிமானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். பரலோகத்தின் தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீரங்கள் எல்லோரையும் மீட்டு கொண்டதற்காக உமக்கு இன்றைக்கும் ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள், நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அபிஷேகித்து பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டுமென்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அவர்களுக்கு நிதானமாக போதிக்கத்தக்கதாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord. Hallelujah. அப்போ கடந்த செய்தியில் நான் குறிப்பாக கடைசியில் ஆதியாகமம் 2:17 அந்த மிக முக்கியமான வேத வாக்கியத்தை பற்றி நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருந்தேன். கடைசியாக அதை நீ புசிக்கும் நாளில் சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் என்று சொல்லி அந்த வேத வாக்கியத்தை நான் எடுத்திருந்தேன். இப்பொழுது அது பற்றி விவரமாக பார்ப்போம். அப்போ அது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இது ஆவிக்குரிய மரணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
தேவனை விட்டு பிரிந்திருப்பதே ஆவிக்குரிய மரணமாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ வேதத்தில் மரணம் என்று சொன்ன உடனே சரீர மரணத்தை அல்ல, ஆவிக்குரிய மரணத்தை பற்றியே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தேவாதி தேவனை விட்டு பிரிந்திருப்பதே ஆவிக்குரிய மரணமாகும். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம். அப்போ கவனமாக அறிந்து கொள்ளுங்கள், நன்மை தீமை அறியத்தக்க விருட்சம் அல்ல ஆதாமனுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்பதை அநேகமான கிறிஸ்தவர்கள் அறியாதிருக்கிறார்கள். அப்போ ஆதாமுடைய வீழ்ச்சிக்கு காரணம் என்னவென்றால் அவன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனான். ஒவ்வொரு தவறுதலுக்கும் அதுவே காரணமாக இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க ஆவிக்குரிய மரணம் இறுதியில் சரீர மரணத்தை கொண்டு வரும். சரீர மரணத்தை பெறுகிறதற்கு முன்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஒருவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அவன் நித்திய மரணத்தை சந்திக்க வேணும் என்று வேத வாக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆவிக்குரிய மரணமே உண்மையில் உலகம் முழுவதையும் மரணத்தினால் நிறைத்திருக்கிறது. வீழ்ச்சியின் நிமித்தம் இந்த அவல நிலைமை மனுஷனுக்கு ஏற்பட்டதென்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்படியே மனுஷனுக்கு மட்டுமல்ல, அவனுடைய சந்ததிக்கும் அவனுக்காக உருவாக்கப்பட்ட சகல சிருஷ்டிக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது. ஆதியாகமம் 2:17 மூலம் மனுஷனுக்கும் மனுஷனுக்காக படைக்கப்பட்ட சிருஷ்டிக்கும் நியாய தீர்ப்பு கொடுக்கப்பட்டது என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு கலாத்தியர் 6:7 என்ன சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான் என பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலர் மூலம் உறுதிப்படுத்தி இருக்கிறார். இது ஒரு தேவ பிரமாணம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். பரலோகத்தில் இருக்கிற தேவனால உருவாக்கப்பட்ட ஒரு பிரமாணம். என்ன அந்த பிரமாணம்? மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அப்போ இதை பற்றி இதில் சொல்லப்பட்டிருக்கிற வேத வாக்கியத்தில் உள்ள ஒவ்வொரு முக்கியமான கருத்துக்களை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். மோசம் போகாதிருங்கள் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு விசுவாசி நிச்சயமாக மோசம் போக முடியும் என்ற உண்மை இங்கு தரப்பட்டிருக்கிறது. என்றால் ஆதாம் மோசம் போனான், அதே மாதிரி விசுவாசியும் நிச்சயமாக மோசம் போக முடியும் என்ற உண்மை இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. பவுல் அப்போஸ்தலர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அந்த விசுவாசத்தை சிலுவையில் இருந்து வேறொன்றுக்கு திசை திருப்பும் பொய்யான போதகர்களை அனுமதிக்கிற விசுவாசிகளை பற்றியே பவுல் அப்போஸ்தலர் இங்கு தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார். கலாத்தியர்கள் அப்படி செய்தார்கள். பொய்யான போதகர்கள், அதாவது குறிப்பாக அந்த விசுவாசத்தில் இருந்து அந்த விசுவாசத்தை சிலுவையிலிருந்து விலக்கி வேறொன்றுக்கு திசை திருப்புகிற போதகர்களை அனுமதிக்கிற விசுவாசிகளுக்கே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? மோசம் போகாதிருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்றால் தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். மிக முக்கியமான ஒரு வேத
வார்த்தை, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். உண்மையில் நாம் சிலுவையை விட்டு அல்லது சிலுவைக்கு பதிலாக வேறொன்றை ஏற்றுக்கொள்வோமாயின் தேவன் பரியாசம் பண்ணப்படுகிறார். இதனையே மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். இதுவே விதைப்பினதும் அறுப்பினதும் பிரமாணமாகும். அப்போ விதைப்பினதும் அறுப்பினதும் பிரமாணம் என்ன? எதை விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய். அது தப்பாமல் நடைமுறைக்கு வரும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவன் இந்த அழிவை ஏற்படுத்தினார் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் இப்படி ஏற்படும் என்று ஆவாம் எச்சரிக்கை செய்யப்பட்டான். அதாவது ஆதியாகமம் 2:17 ஆதாம் தெளிவாக எச்சரிக்கை செய்யப்பட்டான். எதை நீ விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய் என்று சொல்லி தேவன் சொல்லியிருந்தார். அப்போ தேவன் பல முறை எச்சரிக்கை செய்திருக்கலாம் என்று சொல்லி சிலர் விசனப்படுவதுண்டு. அவர் பலமுறை எச்சரிக்கை செய்திருந்தால் ஆதாம் அப்படி செய்திருக்க மாட்டான் என்று சொல்லி சில விசுவாசிகள் நம்புகிறார்கள். அத்தகைய விசனத்தில் அர்த்தம் இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஏனென்றால் அவருடைய சிருஷ்டியை இவ்வளவு நேர்த்தியாக மிகுந்த கவனத்துடன் படைத்தவர் நிச்சயமாக ஆதாம பல முறை எச்சரிக்கை செய்திருப்பார் என்பதில் எனக்கு எந்த விதமான சந்தேகமும் இல்லை. உண்மை என்னவெனில் அவர் ஏற்கனவே ஏற்படுத்தி இருந்த பிரமாணங்கள் ஆதாம் வீழ்ந்த உடனேயே நடைமுறைக்கு வந்து அழிவை ஏற்படுத்தின. சிருஷ்டியை மாயைக்கு உட்படுத்தியது ஆதாமனுடைய பாவமே அன்றி தேவனுடைய விருப்பம் அல்ல என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவ நீதி பாவத்துக்கு விதிக்கப்பட்ட தண்டனை மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாவத்துக்கு தண்டனை உண்டு. அப்போ தேவ நீதி பாவத்துக்கு விதிக்கப்பட்ட தண்டனை மூலம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க நம்பிக்கை, ஹோப், நம்பிக்கை உறுதிப்படுத்துவது என்னவென்றால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தீர்ப்பு நம்பிக்கையற்று போகவில்லை என்பதே ஆகும். இது மிக முக்கியமான ஒரு 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 பாயிண்ட். அதை நாங்கள் கவனமாக அறிந்து கொள்ள வேணும். அப்போ நம்பிக்கையை பற்றி இங்கு சொல்லப்பட்டிருக்கு. எங்கே சொல்லப்பட்டிருக்கு? ரோமர் 8:20-21 சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நம்பிக்கை உறுதிப்படுத்துவது என்னவென்றால் மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட தீர்வு நம்பிக்கையற்று போகவில்லை. நம்பிக்கையற்று போகவில்லை என்பதை உறுதிப்படுத்துகிறது. ஏனெனில் வீழ்ச்சியில் பங்கு பற்றிய சிருஷ்டி ஆதாம் விழுந்தவுடனே சிருஷ்டியும் விழுந்து போச்சு. அப்போ ஆதாமனுடைய வீழ்ச்சியில் சிருஷ்டி பங்கு பற்றியது. அதே மாதிரி அவருடைய நம்பிக்கையிலும் சிருஷ்டி பங்கு பெற்றுகிறது. தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே அந்த நம்பிக்கை. அவர் வெளிப்படும் பொழுது சாபம் முற்றும் முழுதுமாக மனுஷனுக்கு நீக்கப்படும் என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ மனுஷன், அதாவது முற்று முழுதுமாக சாபம் மனுஷனுக்கு நீக்கப்படும் என்ற அதே நேரம் அது சிருஷ்டியையும் சென்றடையும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் 1000 வருஷ கால ஆட்சி வரும்போது இது நடந்தேறும் என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அவரே எல்லாவற்றையும் நிவர்த்தி செய்வார்.
இப்படி இருக்க சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு, கவனமாக கேளுங்கள், ரோமர் 8:20-21 என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தில் நின்று விடுதலையாக்கப்பட்டு என்பதன் ஆவிக்குரிய பொருள் என்னவென்றால், அழிவிலிருந்து நம்பிக்கைக்கு நம்ம வழி நடத்துகிறது. மறுபடியும் சொல்கிறேன், அழிவிலிருந்து நம்பிக்கைக்கு நாம் வழி நடத்தப்படுகிறோம். அப்போ நம்பிக்கை என்னவென்றால், சிருஷ்டியே கீழ்ப்படுகிறது, கீழ்ப்படுத்துவது தேவனே. விடுதலையாக்கப்படும் என்பது எந்த விதமான நம்பிக்கை என்பதனை தெளிவுபடுத்துகிறது. நம்பிக்கை என்ற சொல் பொதுவாக ஒரு நிச்சயமற்ற தன்மையை குறிக்கிறது என்பதை பொதுவாக மனுஷர்கள் நம்பிக்கை என்ற சொல் எந்த காலமும் ஒரு நிச்சயமற்ற தன்மையே அங்கு காணப்படுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இங்கே நம்பிக்கை என்ற சொல் யார் பாவிக்கிறது? தேவாதி தேவனே அந்த நம்பிக்கை என்ற சொல்லி அவர் பாவிக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பவுலப்போஸ்தலர் மூலம் கூறியிருக்கும் நம்பிக்கை நிச்சயப்படுத்தப்பட்டு அதற்கு உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அது எப்பொழுது நிச்சயமாக நடைபெறும் என்பது நமக்கு தெரியாது. இன்னும் சற்று விவரமாக நம்பிக்கையை பரிசீலனை செய்வோமாயின், பவுலப்போஸ்தலர் சிருஷ்டியானது விடுதலையாக்கப்படும் நம்பிக்கை உண்டு என்று கூறாமல் விடுதலையாக்கப்படும் என்றே கூறியிருக்கிறார். ஆனபடியினால் அது நிச்சயம் நடந்தேறும் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்படி இருக்க அழிவுக்குரிய அடிமைத்தனம், ரோமர் 8:20-21 சொல்லப்பட்டிருக்கிற அழிவுக்குரிய அடிமைத்தனம் என்பது மரணத்தை குறிப்பிடுகிறது, அழிவை குறிப்பிடுகிறது. இந்த அழிவு உயிர் உள்ளதற்கும் உயிர் இல்லாததற்கும் பொருந்தும். அதனுடைய அர்த்தம் மிருகங்கள் நீடிய காலத்துக்கு வாழும் என்று சொல்வதற்கு இல்லை. ஆனால் ஆதியில் என்ன நோக்கத்துக்காக அவைகள் உருவாக்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை அவைகள் நிச்சயமாக நிறைவேற்றியே தீரும் என்பதை நாம் நம்பிக்கை கொண்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இங்கு சொல்லப்பட்ட நம்பிக்கை நிச்சயமாக நடக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனபடியினால் என்ன நோக்கத்துக்காக மிருகங்கள் உருவாக்கப்பட்டதோ அதனை அதுகள் நிச்சயமாக செய்யும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவற்றின் அகோர சுபாவம் மாற்றப்பட்டு அவைகள் சாந்த குணம் உள்ளதாக இருக்கும் என ஏசையா 11:6-9 தீர்க்க தரிசனமாக ஏசையா சொல்லியிருக்கிறார். அது ஒரு கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். ஏசையா 11:6-9 அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கம், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் குடிமேயும், அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக்கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும், பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையின் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டுவிரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதமங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும் என தீர்க்க தரிசனமாக ஏசையா சொல்லியிருக்கிறார். அப்போ நாம் அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான உண்மை என்ன மாதிரி என்றால், மிருகத்தினுடைய அகோர சுபாவம் மாற்றப்பட்டு மிருகங்கள் எப்படி இருக்கும் என்பதை தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்போ?
அந்த ஆயுதகால வருஷத்தின் போது இந்த குணாதிசயங்களை மிருகங்கள் கொண்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்பது இது ஒரு மிக முக்கியமான விஷயம். தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என 8:20-21 சொல்லப்பட்டிருக்கு. இதனுடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஒரு இரகசியமான பரிதாபம் மனிதனுக்கும் சிருஷ்டிக்கும் இடையில் உண்டு என்பது இங்கு தெளிவாகிறது. மனுஷன் விழுந்த போது சிருஷ்டியும் விழுந்தது. மனுஷன் விடுதலையாக்கப்படும் பொழுது சிருஷ்டியும் விடுதலையாக்கப்படும். இப்படி இருக்க மகிமையான சுயாதீனம் என்பது மீட்கப்பட்ட மனுஷன் ஆதியில் வீழ்ச்சிக்கு முன் எப்படி இருந்தானோ, நாம் கவனமாக மகிமையான சுயாதீனம். ஏனென்றால் அதனையே நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோமானபடியால் அந்த மகிமையான சுயாதீனம் என்ன என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அப்போ மகிமையான சுயாதீனம் என்பது மீட்கப்பட்ட மனுஷன் ஆதாமின் வீழ்ச்சிக்கு முன் எப்படி இருந்தானோ அப்படியே இருப்பான் என்பது இங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. ஆனால் ஒரு வித்தியாசம் உண்டு. மீட்கப்பட்ட மனுஷன் மகிமைப்படுத்தப்படுவான். மகிமைப்படுத்தப்பட்டவனின் மகிமை ஆதாமின் வீழ்ச்சிக்கு முன்பு இருந்த மகிமையை விட எவ்வளவோ அதிகமானது. அப்போ முன்பு இருந்த ஆதாமை போல் அல்ல, அதை விட எவ்வளவோ மகிமை நிறைந்தவனாக மனுஷன் இருப்பான் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமையான சுயாதீனம் என்பதன் அர்த்தம் அதுதான். அப்போ அந்த காரணத்தின் நிமித்தம்தான் மகிமையான என்ற சொல் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு காரணம் இல்லாமல் இல்லை. முந்தின ஆதாம் மண்ணிலிருந்து உண்டானவன், பிந்தின ஆதாமோ வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். 2 பேருக்கும் வித்தியாசம் இருக்கு. இதனை பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 15:47-50 தெளிவாக சொல்லியிருக்கிறார். முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து இறங்கி வந்த கர்த்தர். மண்ணானவன் எப்படிப்பட்டவனோ மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் அப்படிப்பட்டவரோ வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவென்றால், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அழிவுள்ளது அழியாமைய சுதந்தரிப்பது இல்லை. அழிவுள்ளது அழியாமைய சுதந்தரிப்பதும் இல்லை என்று பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார். அப்போ இதனுடைய ஆவிக்குரிய பொருளை சற்று விவரமாக நாங்கள் பார்ப்போம். அப்பொழுதுதான் மகிமையான சுயாதீனம் என்பதன் பொருளை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். நாம் மகிமையான சுயாதீனத்தை பெறுகிற காலம் வெகு சீக்கிரத்தில் இருக்கிறது என்பதை கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்க வேண்டும். அப்போ முந்தின மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது யாரு? ஆதாமத்தான் முந்தின மனுஷன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்போ முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். அப்போ ஆதாம் மண்ணினால் உருவாக்கப்பட்டவன் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். 2ஆம் மனுஷன் இயேசு கிறிஸ்து. அவர் வானத்தில் இருந்து இறங்கி வந்த கர்த்தர்.
முதலாம் மனுஷனுக்கும் ரெண்டாம் மனுஷனுக்கும் இடையில் பாரிய வித்தியாசம் உண்டு. மண்ணானவன் அப்படிப்பட்டவனோ, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்போ அதன் சரீரத்தையும் அதன் தற்போதைய நிலைமையுமே பவுல் அப்போஸ்தலர் மண்ணானது என சுட்டி காட்டுகிறார். மண்ணானவன் அப்படிப்பட்டவனோ, மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்போ ஆதாம் போல நாம் இருந்தோம் இருக்கிறோம். ஆதாம் என்ன சாயல்? மண்ணானவனாக இருந்தால் நாங்களும் மண்ணானவர்களாக இருக்கிறோம். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்போ கிறிஸ்து வானத்துக்குரியவர். அப்படியே வானத்துக்குரியவர்கள் எல்லாரும் அவர் மாதிரியே இருப்பார்கள். அப்பா இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு மனுஷனும், மறுபிறப்பு பெற்ற ஒவ்வொரு மனுஷனும் மகிமையான சுயாதீனத்தை பெறும் பொழுது இயேசு கிறிஸ்து மாதிரியே அவனும் தோற்றம் அளிப்பான். வானத்துக்குரியவர் அப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. அப்போ வானத்துக்குரியவர்கள் எல்லாரும் அவர் மாதிரியே இருப்பார்கள். பவுல் அப்போஸ்தலர் தொடர்ந்து உயிர்த்தெழுதலை பற்றியும் அது எப்படி இருக்கும் எனவும் சொல்கிறார். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, அதை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். மேலும் மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, முதலாவது தகப்பனை போல நாம் இருக்கிறபடியினால் நாம் எல்லாரும் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பலவீனமான, அழுகி போகிற, சாகிற சரீரத்தை உடையவர்களாக இருக்கிறோம். மண்ணானவனை போல் இருக்கிறோம். வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். இங்கு சொல்லப்படுவது என்னவென்றால், உயிர்த்தெழுதலின் போது அவரை மாதிரியே தோற்றம் அளிப்போம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. நம்முடைய தற்போதைய சரீரம் இப்பொழுது இருப்பது போல அழிவுள்ளது, அழியாமைய சுதந்தரிப்பதில்லை. அப்போ இப்பொழுது அழிவுள்ளதாக இருக்கிறது. அழிவுள்ளது அழியாமைய சுதந்தரிப்பதில்லை. மாம்சமும் இரத்தமும் அழிவுக்கு கீழ் வருகிறது. அதே நேரம் தேவனுடைய ராஜ்யம் அழியாமைக்கு கீழ் வருகிறது. மேலும் பாவம் பெருகின இடத்தில் கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, ரோமர் 5:20. இப்படி இருக்க அப்போஸ்தலர் யோவான் அவர் வெளிப்படும் போது நாம் எப்படி மகிமையான சுயாதீனத்தை பெற்றிருப்போம் என்பதனை பற்றி 1 யோவான் 3:2 பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம், இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். இந்த வேதத்தின் இந்த வசனத்தின் ஆவிக்குரிய பொருளை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க வேண்டும். மிக முக்கியமானது, மகிமையான சுயாதீனத்தை நாம் பெறுவோம் என இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால், உயிர்த்தெழுந்த பின்பு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்பது போல அதற்கு பிறகும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருப்போம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று இன்னும் வெளிப்படவில்லை. தேவனுடைய பிள்ளை என்ற தற்போதைய நிலைமை உயிர்த்தெழுதலுக்கு பின்பு அப்படி இருக்க போவதில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் போது, உயிர்த்தெழுதலின் போது அவருக்கு ஒப்பாய் இருப்போம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த செய்தியில் நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக.
இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.